அந்த கேஸ்ல அவர் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிடுவார்னு சொல்லி கம்பெனிக்காரங்க ஜட்ஜை அவ கடத்திட்டாங்க. ஏங்க அப்படி இல்லாம பண்ணுவாங்க? பண்ணிட்டானுங்களே, நம்பவே முடியலங்க. இல்ல விட்டா அவரை கொன்னே இருப்பாங்கப்பா. அப்பதான் உதவி வேணும்னு என்கிட்ட வந்து கேட்டா. என் உயிரை கொடுத்து அவரை நான் காப்பாத்திருக்கேன். காப்பாத்துவேன் நான் வாக்குறுதி கொடுத்தேன், காப்பாத்திட்டேன். அப்ப இவ கொடுத்த வாக்குறுதி இவ காப்பாத்தணும்ல. டேய் வெற்றி, அவ இந்த வீட்டுல இருக்கிறதா போறதாங்கிற முடிவை அவதான் எடுக்கணும். செஞ்ச உதவிக்கு கைமாறி எதிர்பார்க்கலாமா? டேய், அவங்க அப்பா உசுர பணையம் வச்சு நம்ம காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறது நியாயமாடா? அவ உன்னை காப்பாத்தினதை மறந்துட்டியா? அம்மா, நான் ஜெயிலுக்கு போறது காரணமே இவ தானே, வேற யாரு? வெற்றி, அவரோட மகளை அவருக்கே திருப்பி கொடுக்கறது தான் அவருக்கு நான் செய்யற நன்றி கடன் பரிகாரம். மா, சொல்ல போனா அவருக்கு நான் நல்லதுதாம்மா பண்றேன். இவ்வளவு ஏன், இவளுக்கும் நான் நல்லது தானே பண்றேன். இவ போறது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அம்மா, கூட்டி கழிச்சு பாருமா, கணக்கு கரெக்டா வரும். உங்களுக்கு எல்லாம் மறந்துருச்சா? கலை என்னை அழுதுத முதல்ல நான் நேர்ல பார்த்தமா. யாரால? இவளால தானே. இவளால நாம எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். வீடே நிம்மதி இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே விருப்பம் இல்லாம இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா என்ன? வெற்றி, தப்பு வெற்றி. நேத்து நடந்த சண்டை தான் இதுக்கெல்லாம் காரணம்னா அது காரணமானவளே நான் தான். அவரை இலக்காரமா பேசுறதுனால்தான் சித்ராவை அப்படி பேசினா. வேணாம் வெற்றி, இதெல்லாம் பெரிய பாவம். பெண் பாவம் சும்மா விடாது வெற்றி. அது என்ன மட்டும் தானே சும்மா விடாது. ஆனா வீட்டுல எல்லாரும் நிம்மதியா இருப்பீங்கல்ல, அது போதும் எனக்கு. அபி, தப்பு பண்ணாத அபி. வெற்றி என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ ஒத்துக்காத. தயவு செஞ்சு கையெழுத்து போடாத அபி. என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கேட்க ஆள் இல்லைன்னா வெற்றி என்ன வேணாலும் பண்ணுவாரா? அக்கா, உங்களுக்கு இது தேவையில்லாத விவகாரம். அவங்க புருஷன் பொண்டாட்டி, அவங்களுக்குள்ள 1000 இருக்கும், அவங்களே பிரிஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இடையில நீங்க யாரு நாட்டாம பண்றதுக்கு? அப்படியா? நான் பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னா நீ மட்டும் பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஓகே, நான் போறேன். ஆனா இதுல இருக்கிற நியாயத்தை நீங்க பார்க்கணுமா வேணாமா? வெற்றி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, முதல்ல அதை சொல்லுங்க. எல்லாமே தப்புதான், எல்லாமே பாவம் தான். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஐய, பாத்தீங்களா? எல்லாரும் நோட் பண்ணீங்களா? வெற்றி என்ன சொன்னாரோ இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இவளால நம்ம வீட்டுக்குள்ள நமக்குள்ள சண்டை வந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட பாருங்க, அவ கல்ல முழுங்கின மாதிரி அமைதியால நின்னுகிட்டு இருக்கா. ஐயோ இல்ல சித்ரா, ஒத்துமையா இருந்த நீங்களும் நானும் தாக்கா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல சித்ரா, எனக்காக யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். அம்மா, இது பொம்பளை பிள்ளைக்கு அழகு, இப்படிதான் பேசணும். வெற்றி என்ன சொன்னாரு? உங்க அப்பாவை காப்பாத்துறேன்னு சொன்னாரா இல்லையா? அவர் கொடுத்த வாக்க அவர் காப்பாத்திட்டாரு. அப்போ நீ கொடுத்த வாக்க காப்பாத்தணுமா இல்லையா? காப்பாத்தணுமா இல்லையா? ஆமா. இத பாரு, வெற்றி காட்டுற பேப்பர்ல கையெழுத்த போட்டுட்டு கழுத்துல தொங்குதே அந்த கயிறு, அத கலட்டி வச்சுட்டு மரியாதையா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. இந்த வீடாவது விளங்கட்டும். அபி மேடம், கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு உசுர கொடுத்தாலும் தப்பு இல்லைன்னு அடிக்கடி நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப நீங்களே கொடுத்த வார்த்தை காப்பாத்தாம விட்டுறலாமா? கையெழுத்து போட்டு கொடுக்கறது தானே நியாயம். இது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எங்க நீங்களாவது வெற்றிக்கு எடுத்து சொல்லுங்க ப்ளீஸ்ங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. வெற்றிக்கு அபி கூட வாழ விருப்பம் இல்லைன்னா அவனை கம்பல் பண்ணுறது ரொம்ப தப்பு. எப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு திரும்பி போகிறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு தோணுது. அபி, இந்த வீடு நல்லா இருக்கணும்னா நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறதுமா நல்லது. அப்ப அண்ணியை தவிர இந்த வீட்டுல எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. மா, நீ மட்டும்தாம்மா பாக்கி. மாமா இத வேணாம்னு தானே சொல்றாங்க. அண்ணி,
அப்பா என்ன சொன்னாருன்னு நீ கரெக்டா கவனிக்கலையா? இவ என் கூட வாழலன்னா சந்தோஷம் தான் சொன்னாரு. கரெக்ட். ஒருவேளை நான் மிரட்டி கையெழுத்து வரணும்னு சந்தேகப்பட்டார், அவ்வளவுதான். அதான் இவ்வளவு இல்லைன்னு சொல்லிட்டாலே, அப்புறம் என்ன? அண்ணி, இதுக்கு மேல அப்பா என்ன சொல்ல போறாரு சொல்லுங்க? சொல்ல போனா இந்த விஷயத்துல அப்பாவும் என் சைடு தான், புரிஞ்சுக்கோங்க. அம்மா, ஓ முடிவு மட்டும்தான் பாக்கி. ஓ முடிவு என்னம்மா? அத்தை வேண்டான்னு சொல்லுங்க அத்தை. தயவு செஞ்சு வெற்றி கிட்ட சொல்லுங்க. வெற்றி பண்றது தப்புன்னு சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. வேண்டான்னு சொல்லுங்க அத்தை. அபி பாவத்தை. கடவுளே, எனக்கு தெரியும் அபி நல்ல பொண்ணு. அவ கூட என் பையன் வாழ்ந்தா உருப்பட்டுருவான். ஆனா யாருக்குமே பிடிக்காத வீட்டுல அவ வாழ்ந்து என்ன பண்ண போற? போய் அவங்க அம்மா வீட்லயாவது நிம்மதியா வாழட்டும். அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போறதா சரி. இனிமே நான் சொல்ல என்ன இருக்கு? என் மகன் வெற்றி எடுத்த முடிவு சரிதான். அதை ஏத்துக்கிறேன். சூப்பர்மா. 1-4 ஓட்டு வித்தியாசத்துல உன் கேஸ் தோத்து போச்சு. இந்த வீட்ல நந்தினி அண்ணியை தவிர உனக்கு யாருமே எந்த சப்போர்ட்டுமே பண்ணவே இல்லை. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கணுமான்னு? மான ரோஷம் இருக்கவங்க எல்லாம் இந்த வீட்ல இருக்க மாட்டாங்க. இந்தா இத பார்த்துட்டு அப்படியே சமத்தா கையெழுத்து போட்டு கிளம்பு பாப்போம். இத பாரு, நீ வீட்டை விட்டு போறது எங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது, உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நல்லது. தேவையில்லாம ஒன்னை எண்ணி பிரிக்கிறன்னு உங்க அண்ணன் கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, என் குடும்பத்தை எப்படி அழிக்கிறது, எங்க அப்பாவை எப்படி கேவலப்படுத்துறது, என்னை எப்படி கொல்றதுன்னு தேவையில்லாம யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்ல. நீ இங்க இருந்து போயிட்டா மட்டும் போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், கிளீன் ஸ்லேட் ஆயிடும். புரியுதா? நீ மட்டும் போயிட்டேன்னு வச்சுக்க, உங்க அண்ணன் அவன் வேலையை பார்ப்பான், நான் என் வேலையை பார்ப்பேன், நீ உன் வேலையை பார்ப்பா, அவங்க வேலையை பார்ப்பாங்க. என்ன புரியுதா இல்லையா? வெற்றி, தப்பு தப்பா பேசுற வெற்றி. இல்ல, நீ நான் சரியா தான் பேசுறேன். இவங்க அண்ணனுக்கும் எனக்கு மட்டும் நிம்மதி கிடையாது. இவ இங்க இருந்து போயிட்டான்னு வைங்க, வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனை கூட வராம இருக்கும்ல. நீங்களும் சித்ரா அண்ணி கூட மல்லு கட்டிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்ல. அப்புறம் என்ன? என்ன யோசனை? எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஓவர். இத பாரு, கேஸ் தோத்து போனதுக்கு அப்புறம் கோர்ட்ல நின்று அழுதாலும் வராது, புலம்புனாலும் வராது, புரண்டாலும் வராது. இங்க பாருமா, சீக்கிரம் கையெழுத்து போட்டு கிளம்புமா, காத்தாச்சு வரட்டும். இங்க பாரு, இந்த சென்டிமெண்ட் சீன்லாம் இங்க ஒர்க் அவுட்டே ஆகாது. நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்ன, இன்னையில இருந்து நீ யாரோ நான் யாரோ. இனிமே நீ ரோட்ல எதேச்சா பார்த்தா கூட நீ சிரிக்க வேணாம், ஓகே தானே? அட புடிமா, சீக்கிரம் கையெழுத்து போடுமா. அபி வேண்டாம், வேண்டாம் அபி, இந்த தப்பு பண்ணாத. வெற்றி, ஏன் வெற்றி இப்படி பண்ற? ஐயோ அபி, அத்தை, அபி, அத்தை சொல்லுங்க அத்தை. அவ கையெழுத்து போடுறான் அத்தை. சொல்லுங்க அத்தை.
அபி கையெழுத்து போட வேண்டாம் அபி. அத்தை சொல்லுங்க அத்தை. நல்லா படிச்சு பார்த்து கையெழுத்து போடுமா. அப்புறம் நான் என்னத்தையோ எழுதி ஏமாத்திட்டேன்னு ஒப்பரை வைக்க போறேன். அவசியம் இல்ல. அப்புறம் உன் இஷ்டம். வெறும் ஒத்த கையெழுத்து போதாது, எல்லா பக்கத்துலயும் இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன், அந்த இடத்துலலாம் கையெழுத்து போடணும். போடு. சிறப்பு. முடிஞ்சு. அப்புறம் இவ சைடுல சாட்சி கையெழுத்து போறதுக்கு 2 பேர் வேணும். யார் போறது? வெற்றி வெற்றி நான் இருக்கேன். ஆஹா, நாங்க இருக்கோம். வாங்க நீ. குடு வெற்றி, வாங்க. அண்ணே, கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் கேக்குற மாதிரி சத்தமா படிச்சுட்டு போடுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் நகராட்சி கக்கன் நகரில் வசிக்கும் வெற்றி ஆகிய முதல் நபர், அதே முகவரியில் வசிக்கும் அபிநயாவாகிய 2ஆம் நபரும் செய்து கொண்ட திருமண முறிவு ஒப்பந்தம். வரும் நாளைய தேதியிலிருந்து தாங்கள் இருவரும் கணவன் மனைவி இல்லை என்று இருவரும் மனம் ஒப்பி சுமூகமாக முடிவு செய்து சுப விருப்பத்தின் பேரில் திருமணத்திலிருந்து விடுதலை பெறுவதாக ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம். நாளைய தேதியிலிருந்து நாங்கள் இருவரும் கணவன் மனைவி இல்லை என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். சாட்சி கையெழுத்து. இது எங்களது வீட்டார் முன்னிலையில் எனது அண்ணன், எனது தந்தை, தாய், அண்ணன்கள் முன்னிலையில் அனைவரும் மனம் ஒப்பி எடுத்துக்கொண்ட முடிவு. இதற்கு நாங்கள் இருவரும் கட்டுப்படுகிறோம். எல்லாமே தெளிவா எழுதியிருக்கான்ப்பா. கையெழுத்து மட்டும் தான்ப்பா போடணும். கொடுங்க. ஏங்க, எப்பவும் நல்ல விஷயத்துக்கு போட்ட கையெழுத்து. கரெக்டா போட்டீங்களா? அப்பவே யாருக்கு எந்த தொந்தரவும் இருந்திருக்காது. சாட்சி கையெழுத்து முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. இனிமே நீ யாரோ நான் யாரோ. கிளம்பு. இனிமேலாச்சும் நாங்க நிம்மதியா தூங்குவோம்.
அப்படியே போனா எப்படி? என்ன? அக்ரிமெண்ட்னா அக்ரிமெண்ட் தான். உனக்கு சொந்தமான எதுவும் எனக்கு வேணாம். அதே மாதிரி எனக்கு சொந்தமானது நீ எதையும் எடுத்துட்டு போயிடக்கூடாதுல்ல? எதை சொல்ற? வார்த்தைக்கு வார்த்தை நீ பேசும்போதெல்லாம் இப்படி தூக்கி தூக்கி காட்டுவல்ல தாலி, அந்த தாலி வேணும். அப்படி போடு. அக்ரிமெண்ட் பிரகாரம் அதுவும் இருக்குமா? அதை நீ கழட்டி வச்சுட்டு தான் போகணும். வெற்றி, என்னடா இதெல்லாம்? டேய், அனுப்புறதா அனுப்புற, அவ மனசை வேதனைப்படுத்தி தான் அனுப்பணுமா? ஏன்டா இந்த கன்றாவிலாம் பண்ணிட்டு இருக்க? அப்பா, அவங்க ஒன்றும் சாதாரணமான குடும்பம் கிடையாதுப்பா. சட்டம் படிச்ச குடும்பம் தெரியாதா என்ன? அவங்க அப்பா ஜட்ஜு, அவங்க அண்ணன் கிரிமினல். இந்த விஷயத்துல நாம ஜாக்கிரதையா இல்லைன்னு வைங்க, நாளைக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. கொலைக்கு கூட அஞ்சாத குடும்பம். ஒருவேளை நாளைக்கே இவ காணாம போயிட்டா கூட அதுக்கு காரணமும் நம்ம தான் சொல்லுவாங்க. என்ன பார்த்துட்டு நிக்கிற? தாலியை கழட்டு. அது இந்த வீட்டோட ஞாபகமா? அது மட்டும் என்கிட்ட இருக்கட்டுமே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அக்ரிமெண்ட் தான் அக்ரிமெண்ட் தான், புரியுதா? நாளைக்கே இதை வச்சுட்டு நீ பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவோம். உன்னை பத்தி எனக்கு தெரியும். மரியாதை கழட்டி வச்சுட்டு கிளம்பு. ப்ளீஸ் வெற்றி, வேணாம். இந்த விஷயத்துல ஈவிரக்கம் காட்டுறதுக்கு நான் தயாரா இல்ல. இப்ப நீ கழட்டியா இல்ல நானே கழட்டிடுமா? வேணா வெற்றி, ப்ளீஸ். ஏய்,